மன்னிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தினமும் வேளாண் செய்திகளில் மத்திய மாநில அரசுகளின் வேளாண்மை வளர்ச்சி திட்டத்திலும் மற்றும் தங்களது சுய முன்னேற்ற எண்ணத்தாலும் முனைப்புடன் செயல்படும் விவசாயிகளை கண்டு வருகிறோம். அவ்வகையில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழையின் காரணமாக பலமாக மண்வளம் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு அம்மாவட்டத்தின் வேளாண் பொறியியல் துறை பல வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கற்பித்தும் மற்றும் உதவி செய்தும் வருகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற்ற திரு ஏ அருள்தாஸ் அவர்களை சந்தித்த போது, மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு காண்டூர் வால், இது அப்பர் வால், லோவர் வால், செக் டேம்கள் எல்லாம் கட்டி தந்துருக்குறாங்க. அது மண்ணரிப்பை ரொம்ப தடுக்குது. அந்த கட்டி தந்த பிறகு என் தோட்டத்தில் ஈல்டே கூடியிருக்குது. மண்ணரிப்பு தடுக்கிறதுனால ஈல்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு மேலே கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆகுது. டாப் சாயில் இந்த காண்டூர் வால், அப்பர் ரீச், லோவர் ரீச் இதெல்லாம் கட்டி தந்ததுனால டாப் சாயில் ரொம்ப மெயின்டைன் பண்ணப்படுது. இது அசம்பு நீர்பிடிப்பு விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த சங்கத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த சங்கத்தின் வழியாக கவர்மெண்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பணங்கள் வரப்பட்டு சிறப்பாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. எல்லா மக்களுக்கும் மேக்சிமம் கவரேஜ் வர அளவு செய்யப்பட்டு அதில் ஃபுல் 100% மானியமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பயனாளியிடம் இருந்து 11% பிடித்தம் செய்யப்பட்டு அந்த வேலைகளை பராமரிக்க அந்த பணத்தை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை உதவி விரிவாக்க பொறியாளர் அலுவலக வேளாண் உதவி பொறியாளர் ஸ்வர்ணலதா அவர்கள் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கும் புல்வெட்டும் கருவி பற்றி விளக்கம் தருகிறார். என் பெயர் சொர்ணலதா. உதவி பொறியாளராக வேளாண்மை பொறியியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். திருவட்டார் யூனியனை சேர்ந்த சிபிலன் என்பவர் பிரஷ் கட்டும் இயந்திரத்தை வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார். தற்போது அவருக்கு நாங்கள் இப்பொழுது வழங்குகிறோம். இந்த கருவியானது சுமார் 23,000 விலை மதிப்புள்ளது. அவருக்கு அரசு மானியமாக 50% வழங்கப்படுகிறது. அது சுமார் 11,248 ரூபாய். இந்த கருவியானது தற்போது விவசாயத்திற்கு ஆள் தட்டுப்பாடு காரணமாக களை எடுப்பதற்கு அதிகமான ஆட்கள் கிடைப்பதில்லை. அதை சரி செய்வதற்காக வேளாண்மை பொறியியல் துறையில் இந்த கருவியானது வழங்கப்படுகிறது. இதை கொண்டு விளைநிலங்களில், அதாவது தோட்டப்பயிர்கள் விளையும் இடங்கள், ரப்பர் போன்ற மரங்களுக்கு இடையில் வரக்கூடிய களைகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கருவியானது 4 ஸ்ட்ரோக் என்ஜின். இது 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. இதனுடைய கெப்பாசிட்டி. இந்த கருவியானது பெட்ரோலினால் இயங்கக்கூடியது. இதனுடைய மோட்டார் 6000 RPM திறன் உள்ளது. இது 4 ஸ்ட்ரோக் என்ஜின். இந்த கருவியின் நுனியில் அமைந்துள்ள இந்த ஒயரினால் மேலே விளைநிலங்களில் மேலே உள்ள களைகளை வெட்டி எடுக்கலாம். விளைநிலங்களில் பெரிய களைகள், அதாவது புஷ் மாதிரி இருந்துன்னா அதை வெட்டுவதற்கு இந்த பிளேடை பயன்படுத்தலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது புவியியல் தகவல் மையம் பற்றிய விளக்கம். வேளாண்மை பொறியியல் துறையில் தற்போது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது புவியியல் தகவல் மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு
பல துறைகளில் இந்த ஜிஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் தற்போது வேளாண்மை பொறியியல் துறையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதை கொண்டு நாம் டிஜிட்டல் அட்லஸ், அதாவது தற்போது உள்ள கிராம வரைபடங்கள், புவியியல் வரைபடங்கள் அனைத்தும் ஹார்ட் காப்பி, அதாவது பேப்பர்லே இருக்குது. ஆனால் அதை நாம் மாற்றி கம்ப்யூட்டரினுள் கொண்டு சென்று ஸ்கேன் பண்ணி அதை கம்ப்யூட்டரினுள் கொண்டு சென்று அதை வரைந்து அதை ஜிஸ் சாஃப்ட்வேர் கொண்டு அதை வரைகிறோம். வரைந்து பின்னர் நாம் செயல்படுத்தக்கூடிய திட்டப்பணிகள் அனைத்தையும் அந்த மேப்பில் கம்ப்யூட்டரினுள் நாம் அதை மார்க் பண்ணுகிறோம். அதுதான் இதனுடைய தொழில்நுட்பம். ஒரு பணி செய்யப்படுகிறது என்றால் அந்த பணி முடிவடைந்தவுடன் அதனுடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட், அதாவது பூமியில் அது எந்த இடத்தில் இருக்கிறது அதனை இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற கருவினை கொண்டு அதனுடைய லாட்டிடியூட், அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கில் எவ்வளோ தூரம் இருக்கிறது, கிழக்கில் எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பதை இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கொண்டு நாம் அதனை எடுக்கிறோம். அதை எடுத்து கம்ப்யூட்டரினுள் ஜிஸ் சாஃப்ட்வேர் கொண்டு அதனை மார்க் செய்கிறோம். அப்பொழுது நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு கம்ப்யூட்டரிலிருந்து அதை எடுப்பதற்கு வசதியாக இருக்கிறது. மேலும் இந்த ஒவ்வொரு பணிகளும் மேற்கு தொடர்ச்சி மலை, மழைநீர் சேகரிப்பு திட்டப்பணிகள் போன்ற இந்த துறையிலிருந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து பணிகளையும் நாங்கள் இவ்வாறு லாட்டிடியூட் லாங்கிடியூட் ஜிபிஎஸ் வைத்து எடுத்து அதனை நாங்கள் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து வைத்து அதனுடைய ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸு, அதாவது அது எந்த இடத்தில் அமைந்துள்ளது, அதன் பரப்பு என்ன, அதன் விவசாயியின் பெயர் என்ன, அதில் என்ன கிராப் பயிரிட செய்யப்படுகிறது, அதற்கு செலவழிக்கப்பட்ட தொகை என்ன போன்ற விவரங்கள் அனைத்தையும் நாங்கள் டேட்டா பேஸில் அதை சேவ் பண்ணி வைத்துக்கொள்கிறோம். இதனால் நம்ம உயர் அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட்டு கேட்கும்போது உடனே அதை எடுத்து கம்ப்யூட்டரினுள் மேப்புடன் எடுத்து கொடுக்க வசதியாக இருக்கிறது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற இந்த கருவியை கொண்டு ஜிபிஎஸ் என்று சொல்லப்படுகிற இது இப்போ தற்போது உள்ள செல்ஃபோன் எல்லா இதுலேயுமே இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. இதை வைத்து நம்ம ஒரு இடத்துக்கு சென்றோமானால் நம் பூமியில் எந்த இடத்தில் இருக்கிறோம், அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கில் எவ்வளோ தூரம், கிழக்கில் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் என்பதை இது சேட்டலைட்டின் உதவியுடன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நாம் ஜிஸ் சாஃப்ட்வேர் கொண்டு கம்ப்யூட்டரில் பதிவு செய்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிஜிட்டல் வாட்டர்ஷெட் அட்லஸ் என்பது இப்போது தயார் செய்யப்பட்டு அதில் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள புலையன், ரோடு, ஆறுகள், ஓடைகள், கிணறுகள் போன்ற விவரங்களை நாங்கள் அதில் பதிவு செய்து வருகிறோம். அதில் வரைந்து நாங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டப்பணிகளின் கீழ் செய்யப்படுகின்ற பணிகளையும் நாங்கள் அனைத்தையும் அதில் மார்க் செய்து டேட்டா பேஸ் தயார் செய்து வருகிறோம். இனி மலைப்பகுதிகளில் மண் அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் கேபியன் தடுப்பு வலை பற்றிய விளக்கம். நாம் இப்போது நிற்கும் இடம் பேச்சிப்பாறை, களியல் கிராமத்தை சேர்ந்த பேச்சிப்பாறை. இந்த கிராமத்தில் நாங்கள் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம். கோதையாறு பார்ட் 2 என்கிற நீர்பிடிப்பு பகுதியை தேர்வு செய்துள்ளோம். இதில் இந்த ஓடையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஓடையில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருகிறது. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் படம் கேபியான் செக் டேம், அதாவது கம்பி வலை தடுப்பணை. இந்த கம்பி வலை தடுப்பணை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக பயன் கிடைக்கிறது. அதாவது வளமான மேல் மண் அடித்து செல்லப்படுவது தடுக்கப்படுகிறது. வளமான மேல் மண் நீரினுடன் சேர்த்து அடித்து அது வீணாவது தடுத்து நிறுத்தப்பட்டு விவசாயிகள் திருப்பி அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்தும் வகையில் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஓடை அகலமாவது தடுக்கப்படுகிறது. இது கீழ்நிலை என்பதனால் இதில் தண்ணீரின் வரத்து அதிகமாக இருக்கும், மேலும் வேகமாகவும் இருக்கும். அதனால் இந்த ஓடை அகலமாகிவிடும். அகலமாகி விடுவதனால் அந்த தண்ணீர் விளைநிலங்களிற்கும் செல்ல வாய்ப்பு உண்டு. அதனை தடுத்து இந்த தடுப்பணை கட்டப்படுகிறது. மேலும் இந்த தடுப்பணை கம்பி வலை தடுப்பணை. ஏனென்றால் இந்த கீழ்நிலை என்பதனால் தண்ணீரின் வரத்து அதிகமாக இருப்பதால் அந்த கல்லுடன் சேர்ந்து அடித்து செல்வதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருந்து கம்பியினால் அந்த கற்கள் அனைத்தும் கட்டப்பட்டு வைக்கப்படுகிறது. அதனால் இந்த தடுப்பணை மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. வண்டல் தேக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
இந்த இடத்தில் நாங்கள் வந்து ஒரு சுமார் 5.5 லட்சம் செலவில் 12 நடுநிலை தடுப்பணைகளும் 3 கம்பி வலை தடுப்பணைகளையும் செயல்படுத்தியுள்ளோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.